யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு யாவுக்கும் செவி கொடுத்தால், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் அவர் நம்மிடத்தில் வர பண்ணால் அவர் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நமக்கு சத்தியமாய் வாக்கு பண்ணின வார்த்தைகளாய் இருக்கிறது. அவர் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ப்ராமிஸ் பண்ண காரியத்தை அவர் மாற்ற போகிறது இல்லை. அல்லேலூயா. அவர் ஒருக்க வாக்கு தந்தா அந்த வாக்குல அவர் உறுதியா இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாக்கு பண்ணி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, எகிப்தியருக்கு வரப்போகிற வந்திருந்த அவை துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள் யாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொண்டார். அல்லேலூயா. அது வராமல் இருக்கும்படி கர்த்தர் அவை ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பரிகாரியாய் அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வராத பாஸ்டர் என்று சொல்லி கேட்டா, வேதவசனம் சொல்லுகிறது, அது உன்னை சேதப்படுத்த அவன் கண்கள் மட்டும் அதை காணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை நாட்கள்ல அப்படிப்பட்டதான துன்பங்கள் உன் வாழ்க்கையில வந்திருக்கு என்று சொன்ன உன் உறுதியான மனம் இல்லாததுனால, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது அப்படி என்று சொல்லப்பட்டது சொன்னா, இங்கே இஸ்ரவேலுக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியருக்கு வருகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்டு வருது என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் அல்ல, ஆண்டுடைய வார்த்தைகள் அல்ல, நாம் ஆண்டவர்கிட்ட கூறின வார்த்தைகள்ல சில குறைகள், சில உறுதியற்ற காரியங்கள் இருக்கிறார். அல்லேலூயா.